ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ரொம்பவே ஒரு ஹெல்த்தியான பாயசம் தான் பார்க்க போகிறோம். நம்ம கந்த சஷ்டி ஸ்பெஷலான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். முருகனுக்கு ரொம்பவே பிடிச்ச கடலைப்பருப்பை வச்சு எப்படி ஒரு பாயசம் பண்ணுறது, ரொம்பவே ஒரு சட்டுன்னு 10 நிமிஷத்துக்குள்ளே எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு ஃபஸ்ட்டு பேனில் ஒரு 2 டேபிள் ஸ்பூனுக்கு கடலைப்பருப்பு எடுத்துக்கோங்க. இது நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே செய்யணுன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்போ கடலைப்பருப்பு ஓரளவுக்கு சூடு வந்ததுக்கப்புறம் நீங்கள் ஒரு 1 டேபிள் ஸ்பூனுக்கு அரிசி சேர்த்துக்கோங்க. இப்போ இதையும் இந்த அரிசி நல்லா வெடித்து உங்களுக்கு பொரியரிசி மாதிரி வரும், அந்தளவுக்கு நல்லா நீங்கள் வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போது இந்த அரிசி எனக்கு நல்லாவே வறுபட்டுருச்சு. இப்போ இது ஒரு ஓரமாக நான் ஆற வச்சிடுறேன். இப்போ இன்னொரு பேனில் நான் ஆல்ரெடி 2 டேபிள் ஸ்பூனுக்கு ஜவ்வரிசியை நல்லா ஊற வச்சுருந்தேன் ஒரு 1/4 மணி நேரத்துக்கு. அதை இப்போ ஊற்றிடுறேன் ஒரு பேனில். இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி இதை நம்ம கொதிக்க வச்சிடலாம். இப்போ இது கொதிச்சுக்கிட்டு இருக்க டைமில் நம்ம ஆல்ரெடி ஆற வச்சிருந்த பருப்பு அரிசியெல்லாம் நல்லா ஆறிடுச்சு. இதை மிக்ஸி ஜாரில் நல்லா ஒரு ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதை நீங்கள் டைரெக்டாக சேர்த்திங்கன்னா உங்களுக்கு கட்டிப்பட்டுரும் ஜவ்வரிசியோட. இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு நல்லா கரைச்சிட்டு சேர்த்திங்கன்னா உங்களுக்கு கட்டிப்படாது. இப்போ இதுக்கு நான் தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா நான் கரைச்சி எடுத்துக்கிறேன். எந்த லம்ஸுமே இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துக்கிறேன். இப்போ நான் கரைச்சி எடுத்துட்டேன். இதை நான் ஆல்ரெடி வேக வச்சுருக்க ஜவ்வரிசியோடு சேர்த்துக்கிறேன். இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு ஜவ்வரிசி ஒரு 50% குக்காக இருந்தால் போதும். இப்போ நம்ம இந்த பேஸ்ட்டை சேர்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு கொஞ்சம் நேரம் குக் ஆகணும். அப்போ இன்னும் கொஞ்சம் போல் ஜவ்வரிசி நல்லா குக் ஆகிடும். இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ நீங்கள் பருப்பை சேர்த்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தண்ணியாக இருக்கிற மாதிரி தெரியும். ஆனால் உங்களுக்கு குக்காக நல்லாவே திக்காகும். ஓரளவுக்கு உங்களுக்கு பருப்பு குக் ஆனதுக்கப்புறம் நீங்கள் இதுக்கு தேவையான அளவு நாட்டு சர்க்கரையோ இல்லை வெல்லமோ சேர்த்துக்கோங்க. நான் அன்றைக்கி நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கேன். இப்போ சர்க்கரை சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கொதிச்சிக்கிட்டு இருக்கட்டும். இந்த டைமில் இதுக்கு தேவையானது நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிருக்கேன். அதில் நான் கொஞ்சமாக முந்திரியும் திராட்சையும் நல்லா நான் வறுத்து எடுத்துக்கிறேன். இப்போ எனக்கு முந்திரி நல்லா வறுபட்டுருச்சு. இதை ஒரு ஓரமாக எடுத்து வச்சிடுறேன். இப்போ அதே நெய்யிலேயே நான் கொஞ்சமாக திராட்சை எடுத்து வச்சுருக்கேன். அதையும் நான் வறுத்து எடுத்துக்கிறேன். இப்போ எனக்கு திராட்சை நல்லா வறுபட்டுருச்சு. இப்போது அதே நெய்யிலேயே நான் 1 கப்புக்கு தேங்காய் எடுத்திருக்கேன். இப்போது நீங்கள் தேங்காவை நல்லாவே இந்த நெய்யில் வறுத்துட்டு போட்டிங்கன்னா ரொம்ப வாசமாக இருக்கும். உங்களுக்கு சீக்கிரமாக கெட்டு போகாமல் இருக்கும். நீங்கள் இப்போ மார்னிங் செஞ்சுட்டு ஈவினிங் சாப்பிட்டிங்கன்னா கூட உங்களுக்கு சீக்கிரமாக கெட்டு போகாது. இப்போது இந்த நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கிறதுனால உங்களை அந்த சர்க்கரையை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக நான் ஒரு பிஞ்சு சால்ட் போட்டிருக்கேன். இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்க அந்த தேங்காவையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தேங்காவை ஆட் பண்ணிவிட்டு ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு நல்லாவே திக்காகி வந்திருக்குது. இப்போ நம்ம ஆல்ரெடி வறுத்து வச்சுருக்க முந்திரியும் திராட்சையும் சேர்த்துக்கலாம். நான் தட்டி வச்சுருக்க ஏலக்காவும் சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான், ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதான், ஒரு சூப்பரான இன்ஸ்டண்ட்டான நெய்வேத்தியம் ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் நினச்சிங்கன்னா ஒரு 10 நிமிஷத்தில் இதை செஞ்சு முடிச்சிடலாம். அந்தளவுக்கு ஒரு ஈஸியான ரெசிபி தான். இந்த சஷ்டிக்கு இந்த மாதிரி சிம்பிளாக செஞ்சு பாருங்கள். ரொம்பவே ஈஸியாகவும் இருக்கும். ரொம்ப நம்ம சட்டுன்னு ஒரு 10 நிமிஷத்தில் இந்த ரெசிபியை செஞ்சு முடிச்சிடலாம். இல்லைனா நீங்கள் ஈவினிங் ஒரு டீ டைமுக்கு பதிலாக இந்த மாதிரி ஒரு ஹெல்த்தியான பாயசம் செஞ்சு சாப்பிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டிடி ஷைன் ரெசிபீஸ் அண்ட் டிப்ஸ் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். பாய்.